கல்விதான் இந்த சமூகத்தை உயர்த்தும். நம்முடைய எதிரி கவனித்துக் கொண்டிருப்பது நம்முடைய கல்வியைத்தான். அதனால்தான் சச்சார் கமிட்டி அறிக்கை மூலமாக வந்தேன். இருப்பதிலேயே ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று சொல்லப்படும் நம் சகோதர சமுதாயமான எஸ்சி சமூகம் கூட 44% இருக்கும்போது சச்சார் கமிட்டியின் அறிக்கையின்படி முஸ்லிம் சமூகத்தினர் தான் இன்றைக்கு 39% எனும் அதல பாதாளத்தில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்குத்தான் உங்களுக்கு மது ஊற்றி தரப்படுகிறது. அதேதான் எஸ்சி சமூகத்துக்கும். பெரும்பாலும் குடிக்கிறது யாருன்னா ஒன்னு எஸ்சி, இன்னொன்று இந்த பக்கம் முஸ்லிம்ஸ் எல்லாம் நிறைய குடிப்பான். இது ஏன் அப்படின்னா, நீங்கள் கல்வியை நோக்கி விழிப்புணர்வை நோக்கி பயணித்து விடக்கூடாது என்பதற்குத்தான். அறிவுமிக்க சகோதரர்களே, நாம் இந்த நேரத்தில் உறுதியேற்போம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி I will conclude and concede my speech by saying this. ஒன்றை சொல்கிறேன், நமக்கு அந்த பழக்கம் இருந்தால், தெரிஞ்சோ தெரியாமலோ, சில பேர் வெளியே தெரியாம இருக்கும், உள்ள போய் எங்கேயாவது வெளியூர் போய் குடிச்சிட்டு வருவான் தெரியாம. அதனால நமக்கு அந்த பழக்கம் தெரிந்தோ தெரியாமலோ இருந்தால் அந்த பழக்கத்தை உடனடியாக கைவிட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீள்வோம். தௌபா செஞ்சிருங்க. செஞ்சா தான் மீண்டும் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு அல்லாஹ் ஒரு ஷீல்டு கொடுப்பான். இல்லைன்னா திரும்ப ஸ்லிப் ஆயிடுவோம். அப்படி இல்லை, நமக்கு அந்த பழக்கம் இல்லை என்றால் அந்த பழக்கம் உள்ள ஒரு நபரையாவது சீர்படுத்தி அவரை முறைப்படுத்தி நேரிய வழிக்கு கொண்டு வருவோம் என்கின்ற ஒரு உறுதிமொழி